இந்த மாதிரி உங்கள் பிரிண்ட் ஃபெயில் ஆகுதா? அது இந்த மாதிரி சூப்பரான ஃபைன் பிரிண்ட்ஸாக உங்களுக்கு வேணுமா? இதுக்கான காரணம் என்னன்னு நினைக்கலாம், நீங்கள் பிரிண்டர்னு நினைக்கலாம். ஆனால் அது பிரிண்டர் கண்டிப்பாக இல்லை. இதோட பிரச்சனை எங்கன்னு பார்த்தீங்கன்னா ஸ்லைசிங். இதை நீங்கள் ஒழுங்காக ஸ்லைஸ் பண்ணிங்கன்னா உங்களோட ஸ்லைசரில் உங்களோட பிரிண்ட்ஸ் வந்து சூப்பராக வரும். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா க்யூரா. க்யூராவில் எப்படி ஸ்லைஸ் பண்ணுறது, ஸோ உங்கள் பிரிண்டரை எப்படி க்யூரா கூட செட்டப் பண்ணுறது, அதை எப்படி ஒரு ப்ரொஃபஷ்னல் மாதிரி ஒரு ஸ்லைஸ் பண்ணுறது, இதெல்லாம் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வெல்கம் டு யூஎஸ் லேயர். ஸோ ஃபஸ்ட் க்யூரா, ஸ்லைசர், பேம்பூ ஸ்டூடியோ, அப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னும் நிறைய ஸ்லைசஸ் இருக்குது. ஆர்கா ஸ்லைசர், சூப்பர் ஸ்லைசர். ஆனால் ஏன் நான் க்யூரா செலக்ட் பண்ணேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஸோ இப்போ மற்ற ஸ்லைசர் எல்லாத்தையும் எடுத்துப்போம். நீங்கள் ஸ்லைசரோ இல்லைனா ஒரு போஸோடதோ இல்லைனா சூப்பர் ஸ்லைசர், பேம்பூ ஸ்டூடியோ எது எடுத்துக்கிட்டாலுமே எல்லாமே ஒரே ஒரு கோட்லேருந்து வந்தது. ஐ மீன் ஒரு பேரண்ட் கம்பெனி ஸ்லைசர் தான் அதோட ஓன் பண்ணுது. ஸோ இந்த எல்லா குரூப்பும் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேமிலி. ஸோ இந்த எல்லா ஸ்லைசரும் சிமிலர் செட்டிங்ஸ் தான் இருக்கும். அண்ட் க்யூரா அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அல்டிமேக்கருங்கிற கம்பெனினால இண்டிவிஜுவலாக ஒரு 3D பிரிண்டிங்காக செப்பரேட்டாக அவங்க பில்ட் பண்ண ஒரு சைட் தான் க்யூரா. ஸோ க்யூரா ஏன் டிஃப்ரென்ஷியேட் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, க்யூரா வந்து ரொம்ப பிகினர் ஃப்ரெண்ட்லி. நீங்கள் இப்போ தான் 3D பிரிண்டர் கற்றுக்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு இது ரொம்ப ஈஸியாக புரியும் 3D பிரிண்டிங் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு. அண்ட் இது ரொம்ப ஃப்ரீ அண்ட் ஓப்பன் சோர்ஸ். ஸோ அவ்வளோதான். இது எல்லா பிரிண்டரையும் நீங்கள் பிரிண்ட் பண்ணலாம். பிரிண்டர் செட்டப்பும் ஈஸி. இதுதான் க்யூராவில் க்யூராவை நம்ம யூஸ் பண்ணுறதுக்கான மெயின் ரீசன். ஸோ அடுத்ததாக நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, க்யூராவை எப்படி செட்டப் பண்ணுறது, ஓகேவா? ஸோ இதுதான் க்யூராவோட ஒரு இன்டர்ஃபேஸ். இந்த இன்டர்ஃபேஸ் எப்படி செட்டப் பண்ணுறது, இன்ஸ்டால் பண்ணுறங்கிறத பார்க்கலாம். இப்போ நம்ம க்யூராவோட இன்ஸ்டலேஷன் தான் பார்க்க போகிறோம். ஜஸ்ட்டு க்யூராவோட அல்டிமேக்கர் க்யூரான்னு சொல்லி சர்ச் பண்ணிவிட்டு அதோட வெப்சைட் போய்ட்டு டவுன்லோட்ஸ் போனீங்கன்னா அங்கே உங்களுக்கு விண்டோஸ், மேக், லினக்ஸ் எல்லா வெர்ஷனும் இருக்கும். நீங்கள் விண்டோஸ்னால் விண்டோஸ் டவுன்லோட் பண்ணிவிட்டு ஸோ இப்போ நம்ம இன்ஸ்டலேஷனுக்கு போயிடலாம். ஜஸ்ட் ரெகுலர் இன்ஸ்டலேஷன் மாதிரி தான். ஸோ இன்ஸ்டலேஷன் மட்டும் ஃபியூ ஸ்டெப்ஸை ஸ்பீடப் பண்ணிக்கிறேன். இப்போது நம்ம க்யூரா ஃபினிஷ் இன்ஸ்டால் ஆகிடுச்சு. ரன் பண்ணுவோம். ஸோ ஃபஸ்ட்டு என்ன பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரிண்டர் செட்டப் பார்க்கலாம். இப்போது நான் ஆல்ரெடி ஒரு பிரிண்டர் ஆட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நான் உங்களுக்காக புதுசாக ஒரு பிரிண்டர் ஆட் பண்ணுறேன். நான் வந்து அல்டிமேக்கர் பிரிண்டர் யூஸ் பண்ணல. ஸோ இங்கே வந்து நான் நெட்வொர்க் இல்லாமல் பிரிண்டர் ஆட் பண்ணுறேன். இதனால் நமக்கு என்ன ஆகும்னா, நீங்கள் பென்ட்ரைவில் சேவ் பண்ணிவிட்டு பென்ட்ரைவில் வந்து காப்பி பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா நீங்கள் இந்த கம்பெனிஸில் ஏதாவது ஒரு பிரிண்டர்ஸ் வச்சுருந்தீங்கன்னா அந்த பிரிண்டரை நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இங்கே பேம்பூ லேப் கிடையாது. ஸோ நான் இப்போதைக்கு பேம்பூ லேப் A1 வந்து இதில் ஆட் பண்ணுறேன். அது எப்படி ஆட் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, கஸ்டம் டிசைன் இருக்கும். கஸ்டம் டிசைனில் FFF 3D பிரிண்டர் மாடல் இதுதான் நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஆட் கொடுத்துட்டு ஸோ உங்களோட பிரிண்டரில் வந்து பெட்டோட சைஸ் இருக்கும். நீங்கள் வாங்கும்போதே அதை பார்த்து தான் வாங்கியிருப்பீங்க. ஸோ அதை தான் நம்ம இப்போ செட் பண்ண போகிறோம். ஸோ பேம்பூ லேப்பில் பார்த்தீங்கன்னா 256 by 256 by 256 இந்த சைஸ் தான் சூஸ் பண்ண போகிறோம். ரெக்டாங்கிள் மீதியெல்லாம் நீங்கள் டிஃபால்ட்டாகவே விட்டுறலாம். நீங்கள் வந்து ஸ்பெசிஃபைடாக எதுவும் ஆப்ரேஷன் பண்ணணும் அப்படின்னா சில ஜி கோட்ஸ் நீங்கள் ஏஐயில் எடுத்து நீங்கள் அந்த ஜி கோட்ஸை வந்து பேஸ்ட் பண்ணிக்கலாம். இங்கே ஸ்டார்டிங்கில் எனக்கு ஒரு ஃபங்க்ஷன் பண்ணணும், எண்டிங்கில் ஒரு ஃபங்க்ஷன் பண்ணணும். இப்போதைக்கு டிஃபால்ட்டாக விட்டுறலாம். எக்ஸ்ட்ரூடர் வந்து எனக்கு சிங்கிள் எக்ஸ்ட்ரூடர் தான் இருக்குது. இதில் 2, 3 எக்ஸ்ட்ரூடர் கூட போகும். ஸோ சிங்கிளுங்கிறதுனால இதை மட்டும் போட்டு முடிக்கிறேன். ஓகேவா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, இப்போ எனக்கு கஸ்டம் FFF பிரிண்டர்னு ஆயிடுச்சு. இப்போ இங்கே மேனேஜ் பிரிண்டர்ஸில் போனீங்கன்னா, நீங்கள் இந்த பிரிண்டர் செட்டப்பை எப்போனாலும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். என்னென்ன தேவையோ. இப்போ எனக்கு இங்கே வந்து ஹீட்டட் பெட் ஆன் பண்ண மறந்துட்டேன். ஸோ எனக்கு இங்கே பெட்டு ஹீட் ஆகும். சென்ட்ரலில் ஆரிஜின் ஆன் கொடுக்கல. நீங்கள் சைட்லேருந்தே ஆரிஜின் வச்சுக்கலாம். அவ்வளோதான். தட்ஸ் இட். ஸோ இப்போ கொடுத்ததுனால இந்த ஹீட்டட் பெட் வந்து அப்டேட் ஆகிருக்கும். இப்போது இதுதான் அந்த 256 by 256 by 256 இதோட வால்யூம் எப்படி வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து விட்த்து எக்ஸ்லேயும் சரி, ஒய்லேயும் சரி 256 இருக்கும். அதே மாதிரி இந்த ஹைட்டும் சரி 256 இருக்கும். ஸோ இது எல்லாமே 256ங்கிறதுனால இதுதான் உங்களோட பிரிண்ட் வால்யூம். ஓகேவா? இந்த பிரிண்ட் வால்யூம்குள்ளே தான் நம்ம வந்து பிரிண்டரை வந்து ஐ மீன் நம்ம பார்ட்டை வந்து பிரிண்ட் பண்ணி எடுக்க முடியும். ஸோ இதை தான் பிரிண்ட் வால்யூம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே. இப்போது நம்ம அடுத்ததுக்கு போகலாம். அடுத்ததாக செலெக்ஷன் ஆப்ஜெக்ட் செலெக்ஷன். இப்போ அடுத்ததாக இங்கே தான் ஃபைல் ப்ரௌசர் இருக்குது. ஸோ இங்கே நீங்கள் போயிட்டு
உங்களுக்கு என்ன கேட் மாடல் வேணும் அப்படிங்கிறத நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். நான் இங்க ஆல்ரெடி பென்சி டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கேன். இந்த கேட் மாடல் வந்து நீங்க எஸ்டிஎல் ஃபைல் இல்ல ஆ மேனுஃபேக்சரிங் ஃபைல் அந்த மாரி நெறைய 3 ஃபார்மேட்ஸ் இருக்கு சப்போர்ட்டிவா கேட் மாடலுக்கு. நீங்க அந்த ஃபைல் ஃபார்மேட்ல ஆன்லைன்ல டவுன்லோட் பண்ணிக்கலாம். இல்லன்னா உங்கள்ட்ட கேட் சாஃப்ட்வேர் இருந்ததுன்னா நீங்களே டிசைன் பண்ணிட்டு அது எஸ்டிஎல் ஃபார்மேட்ல கன்வெர்ட் பண்ணிட்டு இம்போர்ட் பண்ணிக்கலாம். ஓகே, நம்ம இப்போ இம்போர்ட் பண்ணியாச்சு. இம்போர்ட் பண்ண ஃபைல என்னெல்லாம் பண்ணணும்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு மெட்டீரியல் செலக்ஷன். இங்க பார்த்தீங்கன்னா, இதுதான் மெட்டீரியல் செலக்ஷன் டேப். இங்க 1 எக்ஸ்ட்ரூடர் இருக்கிறதுனால 1 காட்டுது. 2 இருந்ததுன்னா 2 எக்ஸ்ட்ரூடர் காட்டும். இப்போ பிஎல்ஏ ஜெனரிக். இங்க பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு எல்லா மெட்டீரியலுமே ஜெனரிக்கா இருக்கும். ஸோ, இதில நீங்க என்ன மெட்டீரியல் பர்ட்டிகுலரா யூஸ் பண்றீங்க? ஏபிஎஸ்னா ஏபிஎஸ். இப்போ நம்ம வந்து பிஎல்ஏ வச்சு தான் ஃபர்ஸ்ட்டு ட்ரையல் பார்க்க போறோங்கிறதுனால பிஎல்ஏ யூஸ் பண்றேன். அடுத்ததா ஆ இந்த மேனேஜ் மெட்டீரியல் போனீங்கன்னா, உங்களால கஸ்டமா புது மெட்டீரியல் வந்து கிரியேட் பண்ணிக்க முடியும். மெட்டீரியல் வந்து நீங்க அ வேற பிராண்ட்லேருந்து வாங்குறீங்க. அதோட ப்ராப்பர்ட்டீஸ் வேற இருக்கு அப்படின்னா, நீங்க வந்து எடிட் மெட்டீரியல் போயிட்டு கிரியேட் நியூல குடுத்து நீங்க புது மெட்டீரியலா கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போ மெட்டீரியல் பிஎல்ஏ செலக்ட் பண்ணியாச்சு. அடுத்ததா நம்ம பார்க்க போறது தான் இந்த டூல் பார். ஓகேவா? இதுதான் வந்து ஃபுல்லா நம்ம மூவ் பண்ணக்கூடியதும், அப்புறம் இந்த ஃபை இது என்ன பிளேஸ்மெண்ட்ல இருக்கணுங்கிற அரேஞ்ச் பண்ணக்கூடிய டூல் பார் இதுதான். ஓகேவா? இத கிளிக் பண்ணதுனால என்னால வந்து இப்போ பார்ட்ட வந்து அங்கங்க மூவ் பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் இருக்க ஆப்ஜெக்ட். செகண்ட் இருக்கிறது பார்த்தீங்கன்னா, ஸ்கேல். இப்போ எனக்கு இது வந்து 60 எக்ஸ்ல இருக்கு. ஓகேவா? இது எனக்கு வந்து 100 ஹைட்ல வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க 100 விட்த்ல வேணும்னு டிசைட் பண்றீங்க. அப்படின்றப்போ இந்த யூனிஃபார்ம் ஸ்கேலிங் ஆன் பண்ணியிருந்தீங்கன்னா, இந்த பார்ட் வந்து உங்களுக்கு 100 வரும். ஸோ நீங்க வந்து சின்னதா தான் டிசைன் பண்ணியிருக்கேன் இல்ல டவுன்லோட் பண்ணது இருக்குன்னு ஃபீல் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு சைஸுக்கு ரெக்யர்மென்ட்க்கு ஏத்த மாரி நீங்க சைஸ வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். இந்த ஆப்ஷன் மூலமா. ஸோ இப்போதைக்கு ஸ்கேல வந்து நான் ரிவர்ட் பேக் பண்றேன். ஓகேவா? எனக்கு சின்ன ஆப்ஜெக்ட்டா இருந்தா போதும். இல்லன்னா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றதுக்காக பெருசாவே ஸ்கேல் பண்ணிக்கிறேன். ஓகேவா? இப்போ ஸ்கேல் பண்ணியாச்சு. அடுத்ததா பார்த்தீங்கன்னா, சப்போர்ட் பெயிண்டர்ன்னு சொல்லுவாங்க. இதில ஆ நீங்க வந்து சப்போர்ட்ஸ வந்து எங்கெல்லாம் பர்ட்டிகுலரா தேவை அப்படிங்கிறத வந்து அ க பிரஷ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லன்னா, சீம்ன்னு சொல்லுவாங்க. பிரிண்ட் லைன் ஸ்டார்ட் ஆகுறது எங்க வேணும் அப்படிங்கிறத நீங்க டிசைட் பண்ணீங்கன்னா, இப்போ எனக்கு வந்து பின்னாடி தான் எனக்கு அந்த பிரிண்டிங் சீம் வேணும் அப்படின்னா, நீங்க இங்க செலக்ட் பண்ணிட்டு இப்படி செலக்ட் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு வந்து அந்த பிரிண்ட் ஆகுற சீம் வந்து இந்த இடத்துல அத நான் ஸ்லைஸ் பண்ணிட்டு காட்டுறேன். ஓகேவா? இந்த இடத்துல உங்களுக்கு வந்து பிரிண்ட் சீம் வந்து வந்துரும். இப்போ அது முடிஞ்சதா? அடுத்ததா ரொட்டேட். ஸோ இந்த ஆப்ஷன் மூலமா நீங்க வந்து எந்த மாரி பார்ட் வேணுமோ ரொட்டேட் பண்ணிக்கலாம். ஸோ எனக்கு வந்து இப்படி வேணும். இப்படி பிரிண்ட் பண்ண போறேன் அப்படின்னாலும் ரொட்டேட் பண்ணிக்கலாம். ஸோ மேக்ஸிமம் நான் எந்த ரொட்டேட் ஆப்ஷன்ல எத ப்ரிஃபர் பண்ணுவேன்னா, லே ஃப்ளாட் அப்படிங்கிறது. இந்த லே ஃப்ளாட் கிளிக் பண்ணீங்கன்னா, இருக்கிறதுல ஃப்ளாட்டஸ்ட் சர்ஃபேஸ் நியரஸ்ட் ஃப்ளாட்டஸ்ட் சர்ஃபேஸ் எதுவோ, அது வந்து உங்களுக்கு லேண்ட் ஆகும். ஸோ இப்போ நான் வச்சதுல ஃப்ளாட்டான பொசிஷன் இது. ஸோ எனக்கு இப்படி வேணாம், எனக்கு ஆக்சுவலா கரெக்ட்டா வேணும் மாடல அரேஞ்ச்மென்ட் அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா, திரும்ப ரீசெட் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு நார்மல் பொசிஷன்ல வந்துரும். அதுக்கப்புறம் இந்த லே ஃப்ளாட் குடுத்தீங்கன்னா, மறுபடியும் உங்களுக்கு வந்து இந்த ஃப்ளாட் சர்ஃபேஸே கீழ உட்காரும். அவ்வளோதான். ஓகேவா? இப்போ இது ஃப்ளாட்டா தான் உட்காந்துருக்கு. இப்போ அடுத்து பார்க்க போறது மிரர். இப்போ எனக்கு வந்து பார்ட் வந்து இந்த எனக்கு 2 டிஃபரெண்ட் பார்ட் இருக்கு. ஓகேவா? இத காப்பி பண்ணி பேஸ்ட் அ அண்ட் இத நீங்க காப்பி பேஸ்ட் பண்ணா ஜஸ்ட் நார்மலா நீங்க டெக்ஸ்ட்ல பண்ற மாரி கண்ட்ரோல் சி, கண்ட்ரோல் வி அடிச்சீங்கன்னா, உங்களுக்கு காப்பி பேஸ்ட் ஆயிடும். இப்போ மிரர் உங்களுக்கு புரிஞ்சதா? இத கிளிக் பண்ணிட்டு நான் இப்படி கிளிக் பண்ணேன்னா, ஆப்போசிட் சைட்ல மாறிடும். ஓகேவா? இதே நீங்க 2 ஆப்ஜெக்ட்டா பிரிண்ட் பண்றீங்க. லெஃப்ட் ஹேண்ட் சைடு, ரைட் ஹேண்ட் சைடு வேணும் அப்படிங்கிறப்போ, நீங்க இங்கே மிரர் ஆப்ஷன் மூலமா அந்த பார்ட்ட வந்து அப்படியே மிரர் பண்ணிக்கலாம். ஓகேவா? இது 2 பக்கமும் சிமிலரா இருக்கிறதுனால அந்த மிரர் வந்து உங்களுக்கு ஆன மாரி தெரியல. பட் இதுதான் மிரரோட ஃபங்ஷன். இந்த மிரர் நம்ம மோஸ்ட்டா யூஸ் பண்ண மாட்டோம். அண்ட் நெக்ஸ்ட்டா ம் ப்ரீ மாடல் செட்டிங். இதில வந்து ஸ்பெசிஃபிக்கா நீங்க 2, 3 மாடல் டிசைன் ன்றீங்க. எனக்கு சிலதில இன்ஃபில் வந்து 20% வேணும், சிலதில 30% வேணும், சிலதுக்கு சப்போர்ட் வேணும், சப்போர்ட் வேணாம் அப்படிங்கிறப்போ, நீங்க வந்து இந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணிட்டு, எந்த செட்டிங்ஸ் இந்த ஆப்ஜெக்ட் வேணுமோ, அத மட்டும் நீங்க மாத்திக்கலாம். ஸோ இதுவும் ரொம்ப ஒரு 4, 5 ஆப்ஜெக்ட்டா நீங்க ஒண்ணா பிரிண்ட் பண்றீங்க. எனக்கு தனித்தனி செட்டிங்ஸ் வேணுங்கிறப்போ அது யூஸ் பண்ணோம். அதுவும் இப்ப நமக்கு தேவையில்ல. அண்ட் சப்போர்ட் பிளாக்.
இது வந்து நீங்க சப்போர்ட் பிளாக்குன்னு நீங்க குடுத்துட்டீங்கன்னா, இந்த மெட்டீரியல் மொத்தமுமே சப்போர்ட்டா கன்சிடர் பண்ணிக்கும். உங்களோட நீங்க தனியாவே சப்போர்ட் டிசைன் பண்ணி உங்களுக்கு வைக்கிறீங்க, சப்போர்ட் எனக்கு வேணும் அப்படிங்கிறப்போ, இது ஒரு தனி சப்போர்ட் டூலா ஆக்ட் ஆகும். ஸோ இது நமக்கு தேவையில்ல. நார்மல் மாடல் தான் வேணும் நமக்கு. ஸோ எல்லாமே டன். இப்போ நம்ம இங்க மூவ் பண்ணி, அலைன் பண்ணி எல்லாம் முடிச்சாச்சு. அடுத்ததா இதுதான் மெயின் செட்டிங்ஸ். ஓகேவா? இங்க வந்து நான் வந்து இப்பவே அ எக்ஸ்போர்ட் லெவல் போயிடுறேன். ஏன்னா, உங்களுக்கு இத வந்து கம்ப்ளீட்டா யூஸ் பண்றதுக்கு எப்படிங்கிறத சொல்லித் தரேன். ஓகேவா? ஸ்டார்ட் டூ எண்ட் வரைக்கும் நீங்க எப்படி ஒரு ப்ரொஃபஷனல் மாரி ஃபுல்லாவே கம்ப்ளீட்டா ஸ்லைஸ் பண்ணணுங்கிறது அண்ட் சப்போர்ட் கூட எப்படி பக்காவா ரிமூவ் பண்றது எல்லாமே அ அ செட் பண்றது எல்லாமே இதில சொல்லித் தரேன். ஸோ லேயர் ஹைட். இந்த லேயர் ஹைட்டுங்கிறது எது டிசைட் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போதைக்கு 0.1ல இருக்கு. ஓகேவா? உங்க நாசில் சைஸ பொறுத்து மாறும். அண்ட் அந்த நாசில் சைஸ வந்து நீங்க எங்க டிஃபைன் பண்ணுவீங்கன்னா, உங்களோட பிரிண்டர் செட்டிங்லயே டிஃபைன் பண்ணுவீங்க. ஸோ இங்க பார்த்தீங்கன்னா, 0.4 நாசில் சைஸ் வந்து நான் குடுத்துருக்கேன். ஓகேவா? 0.4 நாசில் யூஸ் பண்றோம். இதோட சின்ன நாசில் யூஸ் பண்ணீங்கன்னா, 0.2 போடுங்க. இல்ல பெரிய நாசில் போடுறீங்கன்னா, 0.6ங்கிறத நீங்க இங்க டிஃபைன் பண்ணணும். ஸோ இங்க டிஃபைன் பண்றதுலேருந்து தான் லேயர் செட்டிங்ஸ்லேருந்து எல்லா செட்டிங்ஸும் இங்கேயும் அஃபெக்ட் ஆகும். ஸோ இப்போ 0.4ங்கிறத டிஃபைன் பண்ணிட்டு, இப்போ நான் இங்க லே அ அதில லேயர் ஹைட் அப்படிங்கிறது எத குறிக்குது அப்படின்னு ஒரு வாட்டி ஸ்லைஸ் பண்ணிட்டு உங்களுக்கு காட்டுறேன். ஓகேவா? இப்போ 0.1ல இருக்கு. 0.1ங்கிறது எப்படி ஆக்ட் ஆகும்னா, இதுதான் ஃபர்ஸ்ட் லேயர். ஓகேவா? இந்த ஃபர்ஸ்ட் லேயரோட இந்த ஹைட் இருக்கு பார்த்தீங்களா? வெர்டிகல் ஹைட். இதுதான் 0.1 ஸோ எந்த ஹைட்டுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஹைட் 0.1 உங்களுக்கு இருக்கும். ஸோ இது எதனால? எதுக்கு இந்த 0.1 இதில எதுக்கு நெறைய மல்டிபிள் வேல்யூஸ் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ உங்களுக்கு வேற ஸ்லைஸ் பண்ணி காட்டுறேன். இப்போ ஃபைன் இல்லாம நான் வந்து 0.6 எம்எம்ல ஸ்லைஸ் பண்றேன். சேம் ஆப்ஜெக்ட்ட நான் எதுவுமே சேஞ்ச் பண்ணல. ஜஸ்ட் இந்த லேயர் ஹைட்ட மட்டும் சேஞ்ச் பண்றேன். உங்களால விசிபிளா பார்க்க முடியும். ஓகேவா? ஸோ உங்களுக்கு தெரியுதா? ஹைட் டிஃபரன்ஸ் தெரியுதா? 0.1க்கும் இது வந்து 0.6 ஓகேவா? இதோட ஹைட் வந்து 0.6 ஸோ லேயர் ஹைட்ட பொறுத்து தான் எல்லாமே மாறும். உங்களோட பிரிண்ட் குவாலிட்டி, பிரிண்ட் டைம் எல்லாமே மாறும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இத 0.6ல ஸ்லைஸ் பண்ணியிருக்கேன். ஸோ 0.6ல ஸ்லைஸ் பண்ணும்போது எனக்கு எவ்வளோ டைம் காட்டுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1 ஹார் 33 மினிட்ஸ் காட்டுது. ஓகேவா? இதே நான் ஃபைன் 0.1 ஃபர்ஸ்ட்டு சூஸ் பண்ண செட்டிங்ஸ்ல ஸ்லைஸ் பண்ணேன் அப்படின்னா, எனக்கு 6 ஹார்ஸ் 45 மினிட் காமிக்குது. உங்களுக்கு டைம் டிஃபரன்ஸ் தெரியுதா? கிட்டத்தட்ட 6 டைம்ஸ் ஒரு 5 டைம்ஸ் எனக்கு வந்து டைம் டிஃபர் ஆகுது. ஏன்னு பார்த்தீங்கன்னா, நீங்க ரொம்ப சின்னதா பிரிண்ட் பண்ணும்போது உங்களுக்கு மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா, இப்போ கிளியரா எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகேவா? ம். இப்போ இது வந்து 0.1ல ஸ்லைஸ் பண்றீங்க. ஓகேவா? உங்களுக்கு மெட்டீரியல் ஆம் சொல்லப்போனா இவ்வளோ தான் வருது. உங்களுக்கு மெட்டீரியல் 1ல நம்ம பிரிண்ட் பண்றோம். ஓகேவா? அப்போ உங்க லேயர் ஹைட் எப்படி இருக்கும்னா, இப்படி 1 மேல 1 1 மேல 1 0.1 எம்எம்ல வரும். ஸோ இப்படி லேயர் ஹைட்ட நீங்க வெர்டிகலா பார்த்தீங்கன்னா, 0.1 இன்டூ அந்த ஹைட் எவ்வளவோ அது பொறுத்து. ஸோ நம்பர் ஆஃப் லேயர்ஸ் வந்து இன்கிரீஸ் ஆயிட்டே போகும். இங்க பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நம்பர் ஆஃப் லேயர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 798 லேயர்ஸ் இருக்கு. கிளியரா தெரியும். 80 ஹைட்டுக்கு 798 லேயர்ஸ் இருக்கு. இதே இது நீங்க வந்து இப்போ 0.6ல பிரிண்ட் பண்றப்போ, நம்பர் ஆஃப் லேயர்ஸ் பாருங்க. உங்களுக்கு அப்படியே ரெட்யூஸ் ஆயிருக்கும். 134 லேயர்ஸ் கிட்டத்தட்ட 600 லேயர்ஸ் ரெட்யூஸ் ஆயிருக்கு. ஸோ, இப்போ நீங்க ஒரு 0.6 பிரிண்ட் பண்ணும்போது, உங்களோட லேயர் ஹைட் வந்து ரொம்பவே டிஃபர் ஆகும். 0.6ங்கிறப்போ. இந்த ஹைட்டு டிஃபர் ஆகும். ஸோ, அதனால டைம். ஸோ, மோர் குவாலிட்டி இஸ் ஈக்குவல் டூ மோர் டைம். ஓகேவா? இதுதான் பிரிண்டோட பேசிக் செட்டிங்ஸ். உங்களுக்கு பார்ட் நல்ல குவாலிட்டியா வேணும்னா 0.1, 0.2 உங்களுக்கு பிரிண்ட் பண்ணீங்கன்னா பார்ட் குவாலிட்டியா இருக்கும். பட் டைம் ரொம்ப ஆகும். பட் நீங்க எனக்கு பார்ட் கிடைச்சா போதும் சாம்பிள் தான் பார்க்குறேன் அப்படிங்கிறப்போ, நீங்க வந்து 0.6ல யூஸ் பண்ணலாம்.
ஸோ தட்ஸ் இட். லேயர் ஹைட்டுங்கிறது அவ்வளோதான். ஸோ ஃபஸ்ட்டு பார்ட்டை நம்ம கிராஸ் பண்ணிட்டோம் குவாலிட்டி. இப்போ குவாலிட்டியை நான் வந்து சேஞ்ச் பண்ணுறேன். உங்களுக்கு வந்து ஒரு 0.2 டிராஃப்ட் கண்டிஷன்லேயே வச்சு ஃபில் செட்டிங்ஸும் நம்ம பார்ப்போம் இப்போ. ஓகேவா? ஃபஸ்ட்டு முடிஞ்சது இனிஷியல் லேயர் ஹைட். ஸோ ஃபஸ்ட்டு லேயர் வந்து கொஞ்சம் திக்காக இருக்கணும். ஏன்னா அப்போ தான் பெட்டோட உங்களுக்கு வந்து அட்ஜஷன் நல்லாயிருக்கும். இந்த 0.3ங்கிறது ஃபஸ்ட்டு லேயர் மட்டும் உங்களுக்கு திக்காக இருக்கணும். அண்ட் லைன் வித்துங்கிறது ஒரு டூத் பேஸ்ட் எடுத்துக்கோங்க. டூத் பேஸ்ட்டை நீங்கள் எடுக்கும்போது அது உங்களுக்கு ஒரு திக்கான பேஸ்ட்டாக தான் வெளியே வரும். ஓகேவா? அதே மாதிரி தான் நாசில்லேருந்து வெளியே வர எக்ஸ்ட்ரூடர்லேருந்து வர அந்த ஃபிலமெண்ட்டும் இப்படி இந்த ஒரு திக்னஸில் வரும். இந்த திக்னஸ் பட்டை மாதிரி இருக்கிறது 0.4. இது வந்து கிட்டத்தட்ட நம்மளோட எக்ஸ்ட்ரூடரோட வித்தையே மேட்ச் பண்ணுது. அந்த ஹோல் வித்தை மேட்ச் பண்ணுறப்போ உங்களுக்கு வந்து ஃபைனாக அந்த லைன் வந்து வரும். 0.4ங்கிறது எக்ஸாக்டாக ஹோல்லேருந்து வெளியே வர ஃபிலமெண்ட் வந்து அப்படியே உங்களுக்கு பேஸ்ட் மாதிரி போகும். 0.3 லேயர் ஹைட்டில். ஓகேவா? இதுதான் இந்த மேட்டர் லைன் வித்துங்கிறது. ஸோ லைன் வித்தை பெட்டர் கீப் வித் த நாசில் எக்ஸ்ட்ரூடரோட உங்களோட டிஃபால்ட் ஹோல் டயாமீட்டர் என்னவோ அதுதான் நான் வைக்கிறதுக்கு ப்ரிஃபர் பண்ணுவேன். அண்ட் அடுத்தது பார்த்தீங்கன்னா, ஸ்கிட் ஆர் பிரிம் லைன் அப்படிங்கிறது என்னென்னா, சுற்றி வருதுல்ல இந்த பிரிம்மோட லைன் விட்த். இப்போ இதை மட்டும் நீங்கள் வேணால் சேஞ்ச் பண்ணிக்கலாம். கொஞ்சம் எனக்கு விட்த் அதிகமாக வேணும் அப்படிங்கிறப்போ அந்த சேஞ்சஸ் நம்ம பண்ணிக்கலாம். இதுவும் டிஃபால்ட்டாக விடுறதே பெஸ்ட்டு. ஸோ இந்த பிரிம் எதுக்காக ஆட் பண்ணுறோங்கிறதையும் சொல்கிறேன். அடுத்ததாக வால் திக்னஸ் 0.8 இப்போ நீங்கள் வந்து இங்கே ரெட் கலர் அண்ட் க்ரீன் கலரில் பார்க்குறது ரெண்டுமே வால்ஸ். ஓகேவா? இங்கே பார்த்தீங்கன்னா டாப் ஆர் பாட்டம் வால், இன்னர் வால். ஸோ இது ரெண்டுமே உங்களுக்கு வால் தான். க்ரீன் கலர்லையும் சரி, ரெட் கலர் பார்த்தீங்கன்னா அவுட்ரு ஷெல்லில் இருக்கிறது ரெட் கலர், இன்னர் வாலாக இருக்கிறது க்ரீன் கலர், அண்டு எல்லோவாக இருக்கிறது டாப் அண்ட் பாட்டம். இதை இன்னும் கிளியராக சொல்லணும்னா, இப்போது ஒரு 4 லேயர் வந்தீங்கன்னா, இப்போ உங்களுக்கு தெரியுதா? க்ரீன் அண்ட் ரெட் வந்து வால். ஸோ இந்த வால்ஸ் வந்து நமக்கு எவ்வளோ திக்காக இருக்கணும். ஸோ இங்கே வந்து 0.8 இருக்குது. அதாவது எனக்கு வால் வந்து 0.8 திக்னஸில் தான் இருக்கும். இப்போது என்னோட வால் லைன் கவுண்ட்டை நான் இன்க்ரீஸ் பண்ணும்போது, இப்போ 4 லைனாக இன்க்ரீஸ் பண்ணுறேன்னா, உங்களோட வால் லைன் தெரியுதா? க்ரீன் லைன் வந்து 1, 2, 3 லைன் வரும். அண்ட் ரெட் லைன் வந்து 1 வரும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா, இன்னர் வால் வந்து எனக்கு 3 இருக்குது. அவுட்ரு வால் வந்து 1 இருக்குது. அப்படிங்கிறப்போ என்னோட பார்ட்டோட ஸ்ட்ரென்த் வந்து இன்னும் அதிகமாகும். இதுதான் இன்னர் வால் செட்டிங்ஸுங்கிறது. ஸோ நீங்கள் வந்து மோஸ்ட்டாக பார்ட் ஸ்ட்ராங்காக வேணும் அப்படின்னு எதிர்பார்த்தீங்கன்னா, இந்த வால் லைன் கவுண்ட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணணும். இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா, உங்களுக்கு வந்து பார்ட் வந்து ஸ்ட்ராங்கா இருக்கும். அதே சமயத்தில உங்களுக்கு மெட்டீரியலும் கம்மியா ஸ்பெண்ட் ஆகும். நீங்க இன்ஃபில் அதிகமா வேஸ்ட் பண்ண வேணாம். இப்போ அடுத்ததா அ இத நான் டிஃபால்ட்டா 2 2K வச்சுர்றேன். ஓகேவா? அடுத்தது அவுட்டர் வால் வைப் டிஸ்டன்ஸ். இப்போ அந்த இந்த அவுட்டர் வாலுக்கும் அடுத்த லேயருக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் தான் ஓகே. இப்போ 2 லேயர் வச்சாச்சு. அடுத்ததா பார்த்தீங்கன்னா, வால் ஆர்டர். எந்த ஆர்டர்ல வால்ஸ் வந்து பிரிண்ட் ஆகணும்? இன்சைட் டூ அவுட் சைட். ஸோ ஃபர்ஸ்ட்டு அவுட் சைட் டூ இன்சைட் கூட வச்சுக்கலாம். இது வந்து பிரிண்ட் ஆகுற செட்டிங்ஸ். எது எனக்கு ஃபர்ஸ்ட்டு பிரிண்ட் ஆகணும் அப்படிங்கிற ப்ரிஃபரன்ஸ் தான். அவுட் சைட்லேருந்து இன்சைட் போனாலும் ஓகே. ஸோ அவுட் சைட்லேருந்து இன்சைட் போனீங்கன்னா, உங்களுக்கு வந்து பிரிண்ட் சீம் வந்து இங்கே வரும். ஸோ ஓகே. நான் பிரிண்ட் சீம் பத்தி சொல்லியிருந்தேன். நம்ம அங்க ஒரு பெயிண்ட் பிரஷ் மாரி வச்சு அப்ளை பண்ணோம்ல. இதனால என்ன ஆகும்னா, பிரிண்ட் சீம வந்து நீங்க கண்ட்ரோல் பண்ணி இங்க எடுத்துட்டு வந்துட்டீங்க. ஓகேவா? இந்த ஒயிட் கலர் லைன் தான் பிரிண்டோட ஸ்டார்ட். ஓகேவா? இந்த ஒரு இருக்குல்ல ஸ்டார்ட்டிங் ஆஃப் த பிரிண்ட். இது என்னன்னா ஒரு லைனாவே உங்களுக்கு ஃபார்ம் ஆகும். ஆக்சுவல் பார்ட்ல உங்களுக்கு அப்புறம் காமிக்கிறேன். ஸோ அந்த லைன் வந்து எனக்கு ஃப்ரண்ட்ல இல்லன்னா ரொம்ப ஒரு ஏஸ்தட்டிக்கான ஏரியால வந்துச்சுன்னா எனக்கு பிரச்சனை வரும் அப்படிங்கிறப்போ, அந்த லைன வந்து நீங்க வேற எங்கேயாவது கொண்டு போய்க்கலாம். அதுக்கு தான் அந்த பிரஷ் ஆப்ஷன். ஓகேவா? ஸோ இது எங்க ஸ்டார்ட் ஆகணும்? இன்சைட்லேருந்து அவுட்டா, அவுட் சைட்லேருந்து இன்னா அப்படிங்கிறது அ இங்க மாத்தணும். அடுத்ததா நம்ம பார்க்க போறது மத்த செட்டிங்ஸ்ல அப்படியே விட்டுறலாம். பிரச்சனை இல்ல. அடுத்தது டாப் அண்ட் பாட்டம் ஸ்கின் லேயர்ஸ். ஓகேவா? இப்போ எனக்கு டாப்லேயும் ஒரு லேயர் வேணும். பாட்டம்லேயும் ஒரு லேயர் ஃபைன் லேயர் அடுத்ததா வேணும் அப்படிங்கிறப்போ, இந்த சர்ஃபேஸ் ஸ்கின்ன வந்து ஆக்டிவேட் பண்ணிக்கலாம். ஓகேவா? இது வந்து குவாலிட்டி ஆஃப் த சர்ஃபேஸ வந்து உங்களுக்கு நல்லாவே இன்க்ரீஸ் பண்ணும்.
ஃபைன் ஃபினிஷாக கொடுக்குற மாதிரி ஒரு ஸ்கின் லேயர் மாதிரி ஃபார்ம் ஆகும். இதோட ஃபினிஷிங் பார்த்தீங்கன்னா, அயனிங்னு சொல்லுவாங்க மத்த இதில, மத்த ஸ்லைசரில. அந்த மாரி ஃபைன் ஸ்லைஸாக ஃபைனா இந்த ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் லாஸ்ட் லேயர்ஸ் வந்து இருக்கும். ஸோ இந்த செட்டிங் உங்களுக்கு வேணும்னா, இத நீங்க ஆட் பண்ணிக்கலாம். சர்ஃபேஸ் அந்த ஸ்கின் பேட்டர்ன் என்ன வேணும் அப்படிங்கிறத. இப்போ நம்ம எப்படி சைடு வால்ஸ்க்கு பார்த்தோமோ, அதே மாரி இந்த எல்லோ கலர் லைன் இருக்குல்ல, இதுதான் டாப் அண்ட் பாட்டம். இப்போ இத நீங்க லைன் பார்த்தீங்கன்னா, லேயர் 2 லேயருமே உங்களுக்கு எல்லோல தான் இருக்கும். ஸோ எனக்கு டாப் திக்னஸ் வந்து 0.8 அப்படிங்கிறப்போ, நான் 0.2 பிரிண்ட் பண்றேன் அப்படின்னா, எனக்கு வந்து 3, 4 லேயர் எனக்கு வந்து பாட்டம் ஷெல்லா வரும். 5வது லேயர் பார்த்தீங்கன்னா, எனக்கு இன்ஃபில் ஸ்டார்ட் ஆயிடும். ஸோ இந்த பாட்டம் ஷெல் எனக்கு எவ்வளோ அதிகமா இருக்கணும் அப்படிங்கிறத சூஸ் பண்றது தான் இந்த செட்டிங்ஸ். இப்போ எனக்கு வந்து இது அவ்வளோ ஸ்ட்ரென்த்தா தேவையில்ல டாப் அண்ட் பாட்டம் லேயர் அப்படின்னா, நீங்க 0.2 மல்டிப்ளிகேஷன் ஆஃப் அ இந்த ப்ரொஃபைல் திக்னஸ் இருக்குல்ல 0.2 லேயர் ஹைட். அதுக்கு நீங்க மல்டிப்ளிகேஷனா வச்சுக்கிட்டீங்கன்னா, உங்களுக்கு வந்து இது அந்த ஜி கோட் கால்குலேஷன் வந்து ஈஸியா இருக்கும் உங்களுக்கு. ஸோ இதுவும் முடிஞ்சது. டாப் சர்ஃபேஸும் நம்ம பார்த்தாச்சு. அடுத்ததா நம்ம பார்க்க போறது, மத்த செட்டிங்ஸ டிஃபால்ட்டா விட்டுறலாம். ரொம்ப இன்டீரியரா போனீங்கன்னா, ஆ இதோட டெஃபனிஷன் எல்லாமே சைட்ல வரும். ஸோ அத நீங்க ரீட் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு தேவைன்னா அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். மோஸ்ட்லி ஆ ப்ரீசெட்டா என்ன இருக்கோ அதுவே ஃபைன் அண்ட் பெட்டர். அப்போ அடுத்ததா பார்த்தீங்கன்னா, இன்ஃபில். இப்போ அடுத்தது இதுதான் பாட்டோட இன்ஃபில். ஓகேவா? இந்த இன்ஃபில் எனக்கு எவ்வளோ வேணும்? இன்ஃபில்லுங்கிறது நீங்க ஒரு முட்டை எடுத்துக்கோங்க. ஒரு முட்டையில பார்த்தீங்கன்னா 100% இன்ஃபில் இருக்கும். அது வந்து சாலிட் ஆப்ஜெக்ட்டா இருக்கும். அதே முட்டையில எனக்கு 20% இன்ஃபில் இருந்தா போதும் அப்படின்றப்போ உங்களுக்கு வந்து வெயிட் கம்மியாயிடும். அதே சமயத்தில உங்களுக்கு ஆ பார்ட்டுமே ஃபுல்லா கிடைச்சிரும். அவுட்டர் ஷெல்லுமே ஃபுல்லா கிடைச்சிரும். இப்போ இந்த இன்ஃபில் எனக்கு முக்கியமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, எஸ் ரொம்ப முக்கியம். நீங்க பார்ட் எதுக்கு யூஸ் பண்றீங்க? இந்த ப்ராடக்ட்ட எதுக்கு யூஸ் பண்றீங்க? அப்படிங்கிறத பொறுத்து வரும். இப்போ நான் வந்து ஒரு அ யூஸ்ஃபுல்லா ஏதாவது ஒரு ஆப்ஜெக்ட்டா பண்றேன். எனக்கு ஒரு ஹேண்டில் பாரோ, இல்லன்னா ஒரு ஹூக்கோ ஏதோ ஒண்ணு நான் டிசைன் பண்றேன். அது எனக்கு வேணும் அப்படிங்கிறப்போ, இந்த இன்ஃபில்ல வந்து நீங்க அதிகமாக்கணும். ஆ அதோட பேட்டர்ன் நெறைய இருக்கு. இந்த நெறைய பேட்டர்ன்ஸ்ல நீங்க நார்மலா சும்மா எனக்கு ஒரு ஷோகேஸ்க்கு தான் பண்றீங்க அப்படின்னா, கிரிட்டே போயிடலாம் ஃபார் பெட்டர். அண்ட் இல்ல எனக்கு வந்து இது பார்ட் ரொம்ப ஸ்ட்ரென்த்தா வேணும் அப்படின்னு யோசிச்சீங்கன்னா, கைராய்டு அண்ட் ஹனிகோம். இந்த 2 தான் உங்களுக்கு வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான இன்ஃபில் ஸ்ட்ரக்சர். இதுவரைக்கும் பண்ண டெஸ்ட்ல எல்லாமே. ஸோ இப்போ கைராய்டு போனீங்கன்னா, உங்களுக்கு இன்ஃபில் நான் வந்து உங்களுக்கு பார்ட் இன்ஃபில் அ எவ்வளோ மேக்ஸிமம் போலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 60% தான் நான் ப்ரிஃபர் பண்ணுவேன். அதுக்கு மேல போறது மெட்டீரியல் வேஸ்ட். ஏங்கிறத உங்களுக்கு இப்போ காமிக்கிறேன். ஸோ 60% இன்ஃபில்ல எனக்கு வந்து ஓகே. தெரியுதா உங்களுக்கு? இதுதான் கைராய்டு இன்ஃபில்ங்கிறது. நெக்ஸ்ட் டு நெக்ஸ்ட் இவ்ளோ க்ளோஸாவே எனக்கு வந்து இன்ஃபில் ஃபில் ஆயிடுது 60%லயே. ஆல்மோஸ்ட் எனக்கு இருக்க கேப்ஸ் எல்லாமே ஏர் கேப்ஸ் எல்லாமே ஃபில் ஆயிடுது. பார்த்தீங்கன்னா, நெக்ஸ்ட் லேயர் அப்படியே மாத்தி ஒண்ணு எக்ஸ், ஒய் டைரக்ஷன்ல உங்களுக்கு வந்து இன்ஃபில் ஃபில் ஆகும். அப்படிங்கிறப்போ உங்க பார்ட்டோட ஸ்ட்ரென்த் வந்து இந்த கைராய்ட்லயும் நல்லாருக்கும். அண்ட் அதே மாதிரி ஹனிகோம்ப். இந்த ஹனிகோம்ப்லயும் உங்களுக்கு வந்து பார்ட்டோட ஸ்ட்ரென்த் வந்து ரொம்பவே நல்லா வரும். இந்த ஹனிகோம்ப் ஸ்ட்ரக்சர பேசிக்காவே மெக்கானிக்கல் டிசைன்ல ரிப்ஸுக்கு அதிகமா யூஸ் பண்ணுவாங்க. அதாவது ஒரு பிளாஸ்டிக் பார்ட்ட ஸ்ட்ரென்தன் பண்ணும் அப்படின்னா, இந்த ஹனிகோம்ப் ரிப் தான் ரொம்ப ஹை ஸ்ட்ரென்த் தேவைப்படக்கூடிய ஏரியால ஆட் பண்ணுவாங்க. அடுத்ததா நம்ம பார்க்க போறது இன்ஃபில் முடிஞ்சது. ஸோ, இன்ஃபில் பேட்டர்ன் எதுக்குன்னு சொல்லிட்டேன். இன்ஃபில் பேட்டர்ன்ல என்னலாம் இருக்குன்னு சொல்லிட்டேன். அ இன்ஃபில்ல நீங்க விட்றலாம். அடுத்து முக்கியமா வர வேண்டியது பிரிண்டிங் மெட்டீரியல் டெம்பரேச்சர். இது பார்ட்ட ரொம்பவே அஃபெக்ட் பண்ணும். இது எது கூட ரிலேட் ஆனதுன்னு பார்த்தீங்கன்னா, பிரிண்டிங் ஸ்பீடு கூட ரிலேட் ஆனது. இப்போ பேம்பு லேப் A1 எடுத்துக்கிட்டிங்கன்னா, அது வந்து கிட்டத்தட்ட 300 எம்எஸ் வரைக்கும் போகும். நல்லா குவாலிட்டியா வரணும்னா. ஸோ 300 போம்போது உங்களுக்கு மெட்டீரியல் அதிகமா உருகணும். அப்படிங்கிறப்போ PLAவோட மேக்ஸ் மெல்டிங் டெம்பரேச்சருக்கு நம்ம போயிடலாம். இந்த பிரிண்டிங் டெம்பரேச்சர் எங்க எக்ஸாக்ட்டா நீங்க தெரிஞ்சுக்கணும் யூஸ் பண்ற மெட்டீரியல் பொறுத்துன்னு பார்த்தீங்கன்னா, நீங்க மெட்டீரியல் வாங்குற மெட்டீரியல் ஸ்பூல்லேயே உங்களுக்கு வந்து டீட்டெயிலா இருக்கும். ஆ 190 டூ 210 அப்படின்னு சொல்லிட்டே இருக்கும். அது பிரிண்ட் ஸ்பீடு பொறுத்து அங்கேயே மென்ஷன் பண்ணியிருக்கோம். நீங்க வாங்குற பிராண்ட் பொறுத்து இருக்கு. ஸோ இந்த 210ங்கிறத நான் இப்போதைக்கு செட் பண்ணிக்கிறேன். நான் வாங்கியிருக்க PLA வந்து 210 டெம்பரேச்சர் வரையில ரன் ஆகும். இனிஷியல் பிரிண்டிங் டெம்பரேச்சர் நீங்க லோ டெம்பரேச்சர்லயே ஆரம்பிக்கலாம். ஏன்னா இனிஷியலா
ஸ்லோவா தான் ஸ்டார்ட் ஆகும். ஸோ பில் பிளேட் டெம்பரேச்சர் எவ்வளோ வைக்கிறோங்கிறது எதனால முக்கியம்னா, அந்த பிஎல்ஏவும் பெட்டும் எந்த அளவுக்கு ஒட்டிக்குதோ, அந்த அளவுக்கு பார்ட் குவாலிட்டி நல்லா வரும். ஸோ 60ங்கிறது பிஎல்ஏஃப்க்கு எனஃப். பிஎல்ஏவோட மெல்ட்டிங் பார்ட், அதாவது கிளாஸ் ட்ரான்சிஷன் டெம்பரேச்சர் வந்து 60ல ஸ்டார்ட் ஆகும். அதனால நீங்க 60ல வைக்கும்போதே உங்களுக்கு பெட்டோட அந்த பிஎல்ஏ வந்து ஒட்டிட்டுருக்கும். வார்ப் ஆகி வராது. அண்ட் ஃப்ளோ எல்லாமே 100%. இது எதுலயுமே நீங்க கை வைக்க தேவையில்ல. கை வச்சீங்கன்னா உங்களுக்கு ப்ராப்ளம்ஸ் வரும். அடுத்ததா ஸ்பீடு. இப்போ நான் சொன்ன மாரி பேம்பு லேப் வந்து 300 வரைக்கும் போகும். நான் மேக்ஸிமம் டெம்பரேச்சர் வச்சுட்டேன். அதனால நான் வந்து 300ல வரைக்கும் தான் பிரிண்ட் பண்ணலாம். அடுத்ததா ட்ராவல், இந்த கூலிங் இதுலலாம் நீங்க இப்போதைக்கு கை வைக்க வேணாம். ஏன்னா பிஎல்ஏக்கு கூலிங் வேணும். 100%. ஸோ அதனால கூலிங் வந்து நான் இங்க அயர்ன்ல வைக்கிறேன். இதே நீங்க ஏபிஎஸ், ஏஎஸ்ஏ இந்த மாரி ஹை டெம்பரேச்சர் மெட்டீரியல் பிரிண்ட் பண்றப்போ உங்களுக்கு வந்து கூலிங் தேவைப்படாது. அந்த டைம்ல நீங்க கூலிங்க ஆஃப் பண்ணணும். கண்டிப்பா ஆஃப் பண்ணணும். பெட்ஜிலயும் அதேதான். ஸோ கூலிங் எதுக்காக ஆஃப் பண்ணும் அப்படிங்கிறத நம்ம டீட்டெயிலா பார்ப்போம். அது அந்த மெட்டீரியலுக்கான டுட்டோரியல் போடும்போது உங்களுக்கு கிளியரா போடுறேன். பிஎல்ஏக்கு ஒரு டுட்டோரியல் போடுவேன். அண்ட் அதே மாரி ஏபிஎஸ், பெட்ஜிக்கு ஒரு டுட்டோரியல் போடுவேன். அப்போ நம்ம இந்த இந்த டெம்பரேச்சர் அண்ட் ஃபேன் ஸ்பீட் எப்படி அஃபெக்ட் ஆகுது அப்படிங்கிறத கிளியரா எக்ஸ்பிளைன் பண்றேன். இப்போ சப்போர்ட். நல்லா பார்த்துக்கிட்டிங்கன்னா, இந்த மாடல் வந்து பென்ச்சின்னு சொல்லுவாங்க. இத வந்து நெறைய 3டி பிரிண்டரோட டெஸ்ட்டுக்கு யூஸ் பண்ணுவாங்க. டெஸ்ட் ஃபைலுக்கு. ஓகேவா? இத நான் பிரிண்ட் பண்றேன். இப்போ பிரிண்ட் பண்றப்போ எனக்கு இந்த ஏரியா பார்த்தீங்கன்னா, பர்ட்டிகுலரா இந்த ஏரியா இருக்குல்ல, இந்த ஏரியா ஃபுல்லாவே எனக்கு வந்து சப்போர்ட்டே கிடையாது. கிட்டத்தட்ட சொல்லப்போனா ஏர்ல தான் இருக்கு. ஓகேவா? இது ஏர்ல இருக்கிறதுனால, இத வந்து டைரக்ட்டா பிரிண்ட் பண்ண முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 2 பில்லர் இருக்கு. ஓகேவா? இதுக்கு நடுவுல வந்து நான் வந்து ஒரு லைன் போடுறேன். லைன் போடுறேன்னு வச்சுக்கோங்க. இந்த லைன் வந்து எனக்கு சப்போர்ட்டே இல்லாம போட்டா என்னாகும்? இங்கேருந்து பிரிண்ட் ஸ்டார்ட் ஆகும். இங்க போம்போதே ஃபிலமென்ட் உங்களுக்கு கீழ விழுந்துரும். இப்போ அடுத்த லேயரும் ஸ்டார்ட் ஆகும். பிரிண்ட் ஃபிலமென்ட் கீழ விழுந்துரும். இப்படியே இந்த இடத்துல வந்து பிரிண்ட் ஃபெயில் ஆகுறதுக்கான சான்சஸ் வந்து ரொம்ப அதிகம். இப்படி ஃபெயில் ஆகாம இருக்கிறதுக்கு தான் நம்ம சப்போர்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு யூஸ் பண்றோம். ஸோ அந்த சப்போர்ட் ஏன் யூஸ் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறேன். இப்போ இந்த பெஞ்ச் இப்படி பிரிண்ட் ஆகுமான்னு கேட்டாங்கன்னா, கண்டிப்பா ஆகும். ஏன்னா இந்த ஆர்ச் அண்ட் அதர் லேயர்ஸ் எல்லாம் உங்களுக்கு சப்போர்ட்டா இருக்கும். இப்போ இந்த லேயர் பிரிண்ட் ஆயிட்டு வருது. ஓகேவா? அடுத்த லேயர் இப்போ நல்லா பார்த்தீங்கன்னா, நோட் பண்ணீங்கன்னா, இந்த லேயர் ஓகே. இந்த லேயர் வந்து வாங்க இப்போ பாருங்க. இந்த ஸ்ட்ரைட் லைன பிரிண்டர் வந்து பிரிண்ட் பண்ணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் இப்போ 300 எம்எம்எஸ்ல பிரிண்ட் பண்றேன். 300 எம்எம்எஸ்ல இந்த பிரிட்ஜ் வந்து கண்டிப்பா பிரிண்ட் ஆகாது. இந்த பிரிண்ட் வந்து ஃபெயில்ல தான் முடியும். இல்லன்னா இந்த சர்ஃபேஸோட குவாலிட்டி வந்து ரொம்பவே மோசமா இருக்கும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நூல் நூலா பிரிண்ட் வந்து தொங்குன மாரி இருக்கும். இந்த இடத்துல. ஸோ இந்த மாரி இடத்துல தான் சப்போர்ட்ஸ வந்து நம்ம யூஸ் பண்றோம். இதுக்கு பேரு ஓவர் ஹேங் இல்லன்னா ஏர்ல இருக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஓவர் ஹேங்குக்கு தான் நம்ம சப்போர்ட் பண்ணுறதுக்காக சப்போர்ட் யூஸ் பண்ணுறோம். இப்போ சப்போர்ட்டை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு கிளியரா இன்னொரு கேட் மாடல் உங்களுக்கு காட்டுறேன். இங்கே ஒரு மாடல் எடுத்திருக்கேன். ஆர்ச் மாடல். ஓகேவா? இந்த மாதிரி மாடல் வந்து இன்ஆக்டிவ். ஏன் இது இன்ஆக்டிவ் ஆச்சு அப்படின்னு சொல்லி காட்டுறேன். இப்போ இது வந்து பிரிண்ட் சர்ஃபேஸ்க்கு வெளியே இருக்கு. ஓகேவா? இது பிரிண்ட் சர்ஃபேஸ்க்கு வெளியே இருக்கிறதுனால எனக்கு வந்து மாடல் இன்ஆக்டிவாக காட்டுது. இப்போ இதே நான் பிரிண்ட் சர்ஃபேஸ்க்குள்ளே எடுத்துகிட்டு வந்துட்டேன்னா எனக்கு வந்து மாடல் ஆக்டிவாக காட்டும். இப்போ நான் இதை வந்து இப்படி ப்ளேஸ் பண்ணுறேன்னா, இப்படி ப்ளேஸ் பண்ணிட்டு ஓகேவா? இப்போ இப்படி நான் மெட்டல் ப்ளேஸ் பண்றேன். எனக்கு இந்த ஹேண்டில் வந்து எனக்கு பிரிண்ட் ஆகணும். ஆனா, எனக்கு இந்த அவுட்டர் சர்ஃபேஸ் எல்லாமே கிளீனா பிரிண்ட் ஆகணும். பெட்ல ஒட்டக்கூடாது. அந்த மாரி பேட்டர்ன் வரக்கூடாது அப்படின்னு நினைச்சீங்கன்னா, இந்த மாரி தான் பிரிண்ட் பண்ணணும். இப்படி பிரிண்ட் பண்ணும்போது நார்மலா பார்த்தீங்கன்னா, இந்த இடம் ஃபுல்லாவே ஓவர் ஹேங். கம்ப்ளீட் ஓவர் ஹேங். இது எல்லாம் உங்களுக்கு பிரிண்ட் ஆகாது. ஸோ இந்த பிரிண்ட் ஓ ஓவர் ஹேங்க எப்படி சமாளிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்போ தான் நமக்கு சப்போர்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் எனேபிள் ஆகும். இந்த சப்போர்ட் நெறைய டைப்ஸ் இருக்கு. நார்மல், ட்ரீ. நார்மலுங்கிறத இப்போ காமிக்கிறேன் என்னங்கிறத. அண்ட் இந்த சப்போர்ட் வந்து சப்போர்ட்ல 2 டைப்ஸ் இருக்கு. நார்மல் அண்ட் ட்ரீ. நார்மல் அப்படிங்கிறது என்னன்னு காட்டுறேன். அண்ட் ட்ரீனா என்னன்னு காட்டுறேன். நார்மல் சப்போர்ட்டுக்கும் பேட்டர்ன் இருக்கு. இந்த மாரி சில பேட்டர்ன்ஸ்ல வந்து சப்போர்ட் ஃபார்ம் ஆகும். என்ன பேட்டர்ன்ல ஃபார்ம் பண்ணா நல்லா வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நார்மல் சப்போர்ட்டா மேக்ஸிமம் ஐ வில் கோ வித் லைன்.
லைன்ல தான் நான் நெறைய பிரிண்ட் பண்ணியிருக்கேன். லைன்ல எனக்கு வந்து நல்லாவே வரும். இந்த சப்போர்ட் பிளேஸ்மென்ட் எவ்ரிவேர் டச்சிங் பில் பிளேட்ன்னு 2 ஆப்ஷன் இருக்கும். எவ்ரிவேர்ங்கிறது என்னன்னா, எனக்கு வந்து சப்போர்ட் எங்க வேணா வரலாம். இப்போ பாட்டுக்கு மேலேயே எனக்கு இன்னொரு ஆர்ச் இருக்குன்னா, அங்கேயே கூட எனக்கு சப்போர்ட் வரும். இதே இது நான் எவ்ரிவேர் இல்லாம டச்சிங் பில் பிளேட் குடுத்தேன்னா, அங்கருந்து எனக்கு சப்போர்ட் வந்து கீழ பில் பிளேட்டுக்கு ஃபார்ம் ஆகும். அப்படி ஆப்ஷன் இல்லன்னா சப்போர்ட் ஃபார்ம் ஆகாது. இப்போ எவ்ரிவேர் குடுத்துட்டேன். ஓவர் ஹேங் ஆங்கிள். இந்த ஓவர் ஹேங் ஆங்கிள் வந்து எனக்கு 45 டிகிரி, 50 டிகிரிக்கு மேல போச்சுன்னா, எனக்கு சப்போர்ட் ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சுரும். இப்போ நான் அத வந்து நான் ஒரு 30 டிகிரியா மாத்துனாலும் சேஞ்சஸ் இருக்கும். ஓகேவா? இப்போ ஸ்லைஸ் பண்ணேன்னா, நார்மல் சப்போர்ட் உங்களுக்கு காட்டுறேன். எஸ். இதுதான் நார்மல் லைன் சப்போர்ட். உங்களுக்கு இப்படி தான் சப்போர்ட் வந்து ஃபார்ம் ஆகும். நல்லா பார்த்தீங்கன்னா, கீழேருந்து சப்போர்ட் ஃபார்ம் ஆயிட்டு வரும். ஓகேவா? கீழேருந்து சப்போர்ட் ஃபார்ம் ஆயிட்டே வரும். அண்ட் அந்த சப்போர்ட் எங்க எப்படி ஹெல்ப் பண்ணுதுன்னு உங்களுக்கு தெரியுதா? ஒரு ஹெல்ப்பர் மாதிரி கீழ இருந்து வர பார்ட்ட வந்து மேல பிரிட்ஜ் பண்ணி எடுத்துட்டு வருது. ஸோ இந்த இடத்துல வரும்போது தான் சப்போர்ட் ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். கிட்டத்தட்ட இந்த லைன் மேல வந்து நேரா உங்களுக்கு அந்த பார்ட் வந்து பில்ட் ஆகும். இப்படி பில்ட் ஆச்சுன்னா ஒரு ப்ராப்ளம் வரும். என்ன ப்ராப்ளம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்க நார்மலா சப்போர்ட்ட மட்டும் ஆன் பண்ணி பிரிண்ட் பண்ணிட்டீங்கன்னா, உங்களுக்கு பார்ட் ஒழுங்கா வராது. இந்த சர்ஃபேஸ் வந்து மோசமா இருக்கும். இந்த சர்ஃபேஸ் ஃபுல்லாவே இந்த சப்போர்ட் வந்து ஒட்டிக்கும் கிட்டத்தட்ட சொல்லப்போனா. ஸோ இப்படி வராம எனக்கு ப்ராப்பரா எப்படி சப்போர்ட் வரணும்? அதாவது எனக்கு பார்ட்ட ரிமூவ் பண்ண உடனே சப்போர்ட் எந்த ஒரு டூலும் இல்லாம ஈஸியா எனக்கு உடைச்சு எடுத்துரலாம் அப்படிங்கிற மாரி வரணும்னா, இங்க இருக்கு நெறைய செட்டிங்ஸ் இருக்கு. ஸோ டாப் சப்போர்ட் டிஸ்டன்ஸ் இது இருக்குல்ல, இந்த சப்போர்ட்டுக்கும், இந்த பார்ட்டுக்கும் எனக்கு எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்கும்னா, இங்க 0.1 இருக்கும். இது வந்து ஒரு 0.25 வச்சுக்கலாம் நீங்க. ஓகேவா? 0.25 வச்சுக்கலாம். சப்போர்ட் எக்ஸ்ஒய் டிஸ்டன்ஸ் அதாவது இந்த சப்போர்ட்டுக்கும் எனக்கு சைட்ல வர பில்லர்ஸ் அதாவது பார்ட்டுக்கும் டிஸ்டன்ஸ் வந்து 0.7 இல்ல 1 கூட நீங்க வச்சுக்கலாம். ஓகேவா? அடுத்ததா ஆ யூஸ் டவர்ஸ் அண்ட் இப்போ நீங்க ஸ்லைஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா, உங்களோட சப்போர்ட்டுக்கும், பார்ட்டுக்கும் ஒரு டிஸ்டன்ஸ் இருக்கும். ஓகேவா? நல்லா கிளியரா பார்த்தீங்கன்னா, ஒரு 0.25 நான் குடுத்த டிஸ்டன்ஸ் கண்டிப்பா இருக்கும். இந்த டிஸ்டன்ஸ் எதுக்கு ஹெல்ப் பண்ணும்னா, பார்ட் 2 இது மேல பிரிண்ட் ஆகும். இது பிரிண்ட் ஆகும்போது, அந்த மினிமல் கேப்பான டைம்ல வந்து உங்களுக்கு ஆ அந்த பார்ட் வந்து கிட்டத்தட்ட சாலிடிஃபை ஆயிடும். அதனால இந்த 2ம் பாண்ட் ஆகாது. அந்த 0.2 கேப் வந்து இது 2ம் பாண்ட் ஆகாம தவிர்க்கும். ஆனா சப்போர்ட்டும் உங்களுக்கு ஃபார்ம் ஆயிடும். இந்த மாரி பண்ணும்போது நீங்க சப்போர்ட்ட ஈஸியா ரிமூவ் பண்ணிக்கலாம். அண்ட் இன்னும் நான் சொன்ன மத்த சாஃப்ட்வேர்ஸ் பேம்பு லேப் அண்ட் அதர் சாஃப்ட்வேர்ஸ் நீங்க போம்போது, உங்களோட சப்போர்ட் ஃபார்மேஷன்ல இன்னும் நெறைய ஆப்ஷன்ஸ் வந்து அதில அவைலபிளா இருக்கும். ஸோ நம்ம இப்போ பேசிக் பார்க்கறதுனால Quoraலயே பார்க்குறோம். ஓகேவா? இப்ப அடுத்ததா பில்ட் பிளேட் அடேஷன். இப்போ எனக்கு இந்த பார்ட் வந்து இந்த 2 இடத்துல பில்ட் ஆகுது. ஓகேவா? எனக்கு இங்க ஷார்ப்பா இருக்கு கார்னர்ஸு. இப்போ நான் இந்த பில் பிளேட் அடேஷன் இல்லாமலே நான் இப்படி குடுத்துட்டு பிரிண்ட் பண்ணேன்னா, எனக்கு வந்து பார்ட் நேராவே ம் அ ஸ்டார்ட் ஆயிடும். ஃபர்ஸ்ட்டு ஸ்டார்ட் ஆகுறதே உங்களுக்கு பார்ட் வந்து ஸ்டார்ட் ஆயிடும். உங்களுக்கு வந்து சுத்தி அந்த எக்ஸ்ட்ரா லேயர்ஸ் வந்து வராது. இதனால என்ன ஆகும்? இந்த பிரிம்னால என்ன அ ஒரு பாசிட்டிவ் இல்ல நெகட்டிவ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் மெட்டீரியல் வேஸ்ட்டா போகும். இந்த மெட்டீரியல் ஏன் அ எதுக்காக பிரிம் ஆட் பண்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இப்படி பிரிண்ட் பண்றீங்க. ஓகேவா? இந்த ஃபர்ஸ்ட் லேயர் வந்து பிரிண்ட் ஆகுது. எனக்கு ஃபர்ஸ்ட் லேயர் கியூபா பிரிண்ட் ஆயிடுச்சு. ஒரு ஸ்கொயரா பிரிண்ட் ஆயிடுச்சு. பிரிண்ட் ஆனதுக்கப்புறம் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடம் இருக்குல்ல, இந்த லேயர். நீங்க செகண்ட் லேயர் மத்த இடத்துல பிரிண்ட் ஆயிட்டு வரதுக்குள்ள, இந்த இடம் வந்து எனக்கு வார்ப் ஆக ஆரம்பிச்சுரும். ஸோ இந்த இடம்லாம் எனக்கு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் அவுட்டர் லைன்ல இருக்கிறது எல்லாமே வெளிய வர ஆரம்பிச்சுரும். இப்படி வெளிய வர ஆரம்பிச்சதுன்னா, எனக்கு பார்ட் வந்து ஃபினிஷிங் நல்லா இருக்காது. வார்ப் வர ஆரம்பிச்சுரும். வார்ப் வர ஆரம்பிச்சுன்னா, பிரிண்ட் கண்டிப்பா ஃபெயில் ஆயிடும். ஏன்னா, அப்படி வார்ப் வந்துச்சுன்னா, ஒண்ணு மேல இன்னொன்னு அந்த நாசில் இப்போ இது ப்ளே பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, இந்த ஃபர்ஸ்ட் லேயர் பிரிண்ட் ஆகுதா? பிரிண்ட் ஆயிட்டு, அடுத்த லேயர் பிரிண்ட் ஆகும்போது பார்த்தீங்கன்னா, உங்க இந்த நாசில் வந்து கண்டிப்பா அடுத்த லேயர் பிரிண்ட் ஆகும்போது, இந்த எட்ஜ்ல வார்ப் இருந்துன்னு வச்சுக்கோங்க. இந்த நாசில் வந்து கண்டிப்பா இத இடிச்சிரும். அப்படி இடிச்சதுன்னா, உங்களுக்கு வந்து பார்ட் மொத்தமும் ஃபெயில் ஆயிடும். ஸோ, இதுக்காக தான் நம்ம வந்து அந்த பிரிம் அப்படிங்கிறத ஆட் பண்றோம். எதுக்காகன்னா, சேஃப்டி. எக்ஸ்ட்ராவா அடிஷனலா அடிஷன் கிடைக்கும் உங்களுக்கு பெட்டோட. இப்போ இத வந்து நான் வந்து
பிரிம் அப்படின்னு ஆட் பண்ணுறேன். ஓகேவா? பிரிம் வந்து எனக்கு எவ்வளோ விட்த் வேணும், எனக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 2 இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லி போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஷார்ட்டான பிரிம் வரும். ஐ வில் ப்ரிஃபர் நீங்கள் கொஞ்சம் மெட்டீரியல் எக்ஸ்ட்ரா வேஸ்ட்டாக போனாலும் நீங்கள் வந்து எக்ஸ்ட்ரா பிரிம் போடுறத நான் வந்து ப்ரிஃபர் பண்ணுவேன். அப்படிங்கிறப்போ இது எனக்கு 2 பிரிம் ஆட் ஆயிருக்கு. ஸோ இப்போ எனக்கு பிளாஸ்டிக் வார்ப் ஆச்சுன்னா கூட இந்த ஃபஸ்ட்டு லேயர் வந்து இந்த வார்ப்பு வந்து இதோட நின்றும். இதுக்கு மேலே வந்து எனக்கு வார்ப் ஆகாது. எனக்கு வந்து பார்ட் ஃபெயில் ஆகுறதுக்கான சான்சஸ் ரொம்ப கம்மி. ஸோ இவ்வளோ தான். க்யூரால நம்ம வந்து இந்த செட்டிங்ஸ்லாம் மெயின்டெயின் பண்ணும்போது உங்களால் ஒரு பார்ட்டை வந்து ஃபைனாக ஃபினிஷ் பண்ணி எடுக்க முடியும். அண்ட் இன்ஃபில், மெட்டீரியல் டெம்பரேச்சர் அண்ட் கூலிங் ஃபேன் ஸ்பீடு இது 3 மட்டும் மெட்டீரியல் பொறுத்து மாறிக்கிட்டே இருக்கும். மெட்டீரியலும் உங்கள் அப்ளிகேஷன் பொறுத்து மாறிட்டே இருக்கும். அண்ட் அதர் செட்டிங்ஸ் லேயர் ஹைட்டு, அட்டஷன், பிரிம்மு அண்ட் சப்போர்ட் இதெல்லாம் வந்து எல்லா மாடல்ஸ்க்கும் காமன். எல்லாமே நார்மலாக தான் இருக்கும். அதுவும் சிங்கிள் எக்ஸ்ட்ரூடர் இருக்க பிரிண்டருக்கு இப்படி தான் பிரிண்ட் பண்ணும். ஸோ இதோட நம்மளோட க்யூராவோட பேசிக் கோர்ஸ் வந்து முடியுது. அதாவது நீங்கள் வந்து இத பார்த்துட்டாலே உங்களால எந்த மாடல வேணா ஈஸியா எந்த பிரிண்டருக்கு வேணா ஸ்லைஸ் பண்ணிட்டு, உங்களால பிரிண்ட்ட ஈஸியா ஸ்டார்ட் பண்ண முடியும். அண்ட் ஸ்பெசிஃபிக்கான மெட்டீரியல் என்ன மெட்டீரியலுக்கு அ என்ன மாரியான செட்டிங்ஸ் மாத்தணும் அப்படிங்கிறத பத்தின டீட்டெயிலான வீடியோ வந்து அடுத்ததா நம்ம ஏபிஎஸ்க்கு ஒண்ணு, பிஎல்ஏக்கு ஒண்ணு அண்ட் பெட்ஜிக்கு ஒண்ணு நம்ம அப்லோட் பண்ணுவோம். அண்ட் தட்ஸ் இட். நீங்க பிரிண்ட் பண்ணி ப்ரிவ்யூ பண்ணதும் உங்களுக்கு மாடல் ஓகே. எனக்கு சப்போர்ட் எல்லாமே எனக்கு வந்து திருப்தியா இருக்கு. கண்டிப்பா இது பார்ட் வந்துரும் அப்படிங்கிற நம்பிக்கை இருந்ததுன்னா, நீங்க லோக்கல்ல யூஎஸ்பில சேவ் பண்ணிட்டோ, இல்ல பிரிண்டர் கனெக்ட் பண்ணியிருந்தீங்கன்னா, வைஃபைல நேரா உங்க பிரிண்டர வந்து அ லா லான்ச் டூ பிரிண்ட் குடுத்தீங்கன்னா, இங்க வந்து உங்களுக்கு பிரிண்டர் வந்து மானிட்டர் ஆகும். ஸோ பிரிண்ட் வந்து ஸ்டார்ட் ஆயிடும் அண்ட் ரன் ஆக ஆரம்பிச்சுரும். தட்ஸ் இட். ஸோ அவ்வளோதான் க்யூரா. ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸி. க்யூரா ஃபுல்லா கத்துக்கிட்டாச்சு. ஸோ அடுத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மெட்டீரியல் ஸ்பெசிஃபிக். இப்போ பிஎல்ஏ எப்படி கம்ப்ளீட்டா ஸ்லைஸ் பண்றது, எப்படி பக்காவான அவுட்புட் எடுக்கிறதுங்கிறத அடுத்த வீடியோல நம்ம பார்க்கலாம். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்களோட கொஸ்டின்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா க்யூரா பத்தி கமெண்ட்ஸ்ல ட்ராப் பண்ணுங்க. நான் ஆன்சர் பண்றேன். நான் உங்கள் மெக்கானிக்கல் இன்ஜினியர். இது கியூரியஸ் கிளியர். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.